வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையரசுவை. இன்றைக்கி நாம் ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 5லிருந்து 6 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, புளி ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு அந்தளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3லிருந்து 4 உங்கள் காரத்தை பொறுத்து. இது கூட தக்காளி பழம் நல்லா பழமாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 5. அதை இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி தவிர மற்ற எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தக்காளியும் சேர்த்து நம்ம அரைக்கணும். சிலர் தக்காளி ரசம் செய்யும் பொழுது சுடு தண்ணியில் தக்காளியை போட்டு அதோட தோலை உரிச்சிட்டு மசிச்சு சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி அரைக்க மாட்டாங்க. நாம் ஈஸியாக செய்கிறதுனால டைரெக்டாக நம்ம அரைக்க போகிறோம். இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, 1-2 தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துக்கணும். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், என்கிட்ட இல்லை சின்ன வெங்காயம், அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதிகமாக இல்லை, சின்ன வெங்காயம் ஒரு 2-3 மட்டும் எடுத்து ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகாய் 2. இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடணும். அதையும் சேர்த்து ஒரு முறை 2-3 செகண்ட் மட்டும்தான் இதை தாளிக்கணும், ரொம்ப தாளிக்கக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரசத்தை கிண்டி விடவே கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த ரசத்தை கொதிக்க விடாமல் நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு நல்லா வேக விடணும். இந்த மாதிரி வருது இல்லையா, இப்படி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தக்காளி ரசம் தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.